لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாக, குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித மிகுந்த தீனுல் இஸ்லாத்தை எமது மார்க்கமாக, எமக்கு தீனாக அல்லாஹு தஆலா நல்கியிருக்கிறான். தீனுல் இஸ்லாம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை, வெறுமனே தெய்வீக கோட்பாடுகளை, மறுலோக விடயங்களை மாத்திரம் போதிக்குகின்ற ஒரு பக்க மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கான அழகான வாழ்க்கை நெறி, அழகான இலகுவான பண்பாடான, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல துறைகளிலும் அவனுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டம். வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் சிலருடைய கவனங்கள் இருக்குகின்றது. மறுபுறத்திலே கொடுக்கல் வாங்கல் அல்லது இஸ்லாமிய குடும்பவியல், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் எடுத்து நடக்க வேண்டிய நடவடிக்கைகள், பண்பாடு ரீதியாக அந்நியவர்களுடன், அடுத்தவர்களுடன், ஏன் ஆடு மாடு போன்ற மிருகங்களோடு நடக்க வேண்டிய நடவடிக்கைகளை கூட இஸ்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றது. இந்த பகுதியை சிலர் மறந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. இஸ்லாம் என்பது முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டம். பள்ளிக்குள்ளே, பள்ளிக்கு வெளியே அவர் எங்கிருந்தாலும் ஒரு முஸ்லிமாக நடமாட வேண்டும். வியாபாரியாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிமான வியாபாரியாக. அவர் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமான டாக்டராக. அவர் ஒரு மாஸ்டராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இஸ்லாத்தை தன்னுடைய செயல் வடிவிலே, தன்னுடைய பண்பாடு ரீதியாக தாவா செய்கின்ற ஒரு வாத்தியராக, ஒரு டீச்சராக, ஒரு மாஸ்டராக, ஒரு மாணவராக, ஒரு காலேஜிலே அல்லது ஒரு யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற மாணவராக இருக்கலாம். ஆனாலும் அவர் அங்கே இருந்து கொண்டு இஸ்லாமிய பண்பாட்டை, இஸ்லாமிய நடவடிக்கைகளை செயல் ரூபத்தில் தாவா செய்கின்ற ஒரு தாயாக அங்கே அவர் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாமிய முழு அம்சங்களையும், ஷரியாவுடைய எல்லா பகுதிகளையும் இரண்டு பிரதானமான அடிப்படைகளில் நாம் சுருக்கிவிடலாம். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகை, நோன்பு, தொழுகை, நோன்பு, திலாவத், zikr, தௌபா, பாவங்களில் இருந்து விலகி இருப்பது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அடியானுக்கு இருக்குகின்ற கடமைகள். மற்றும் ஒரு பகுதி ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோடு இணைந்து சேர்ந்து வாழும் போது அவர்களுக்கிடையில இருக்க வேண்டிய, பரிமாறிக்கொள்ள வேண்டிய, பேணி நடக்க வேண்டிய சட்டங்கள், கடமைகள், அவருடைய கடமைப்பாடுகள், இவற்றை புரிந்து நாம் வாழ வேண்டும். அதிலே பிரதானமான ஒரு அம்சம்தான் அடியார்களோடு
கலந்து சேர்ந்து வாழும்போது பேணப்பட வேண்டிய, நாம் புரிந்து செயல்பட வேண்டிய ஒரு விடயம்தான், ஒரு தலைப்பு தான் கடனுடைய விடயம். கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு விரிவான, ஒரு தூரமான பார்வையோடு பார்க்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய துறை அது. அந்த துறையில் கடன் என்பது ஒரு சிறு பகுதி. கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரி, வியாபாரம் வாங்குபவர், விற்பவர், அது மாத்திரமல்ல, வாடகைக்கு கொடுப்பவர், வாடகைக்கு எடுப்பவர், அமானிதங்கள் பேணுவது, இப்படி எத்தனையோ அதனுடைய துறைகள், அம்சங்கள் இருந்தாலும் அதனுடைய ஒரு பகுதி கடனுடைய விடயம். இஸ்லாம் முஸ்லிம்களை முன்மாதிரியான ஒரு சமூகமாக, உலகமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதா, இதோ முஸ்லிம்களை பாருங்கள், இவர்களை போன்று செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதா, இதோ இந்த முஸ்லிம்களிடம் செய்யுங்கள். இவர்கள் பேசினால் உண்மை பேசுவார்கள், இவர்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள், வாக்கு கொடுத்தால் வாக்கு மீற மாட்டார்கள், ஏமாற்றமோ பொய்யோ கலப்படமோ இவர்களிடத்தில் இருக்காது என்று உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக இந்த உலக மேடையிலே முஸ்லிம்களை நிறுத்தி உலகத்துக்கு காட்ட விரும்புகின்றது இஸ்லாம். முஸ்லிம்களுடைய அடையாளம், என்னுடைய உங்களுடைய அடையாளம், இவர்களா பொய் சொல்ல மாட்டார்கள், இவர்களா வாக்கு மீற மாட்டார்கள், இவர்களா அவர்கள்தான் நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்கள், இதுதான் என்னுடைய உங்களுடைய இனம் காட்டப்பட வேண்டிய அடையாளமாக இருக்குகின்றது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் பிரதானமாக மனதிலே கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே ஆக நீளமான வசனம், ஒரே தொடரிலே ஆக குர்ஆனுடைய நீளமான வசனம் கடனோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து தைன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ என்று துவங்குகின்ற சூரத்துல் பக்ராவிலே வருகின்ற வசனம் தான் குர்ஆனிலே ஆக நீளமான வசனம். அந்த ஒரு வசனத்துக்குள்ளே கடனோடு சம்பந்தப்பட்ட 15 சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக, இன்னும் பல சட்டங்களை சூசகமாக அந்த வசனத்துக்குள்ளே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உள்ளடக்கி இருக்குகின்றான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஒரு வசனத்தில் இருந்து மாத்திரம் 52 மஸலாக்களை, சட்டங்களை அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். இந்த வசனத்துக்குள்ளே கடனோடு சம்பந்தப்பட்ட, கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் இரு சாராருக்கும் சம்பந்தப்பட்ட 52 மஸலாக்களை, சட்டங்களை அல்லாஹ் இந்த வசனத்துக்குள்ளே உள்ளடக்கி இருக்குகின்றான் என்பதை அவர்கள் மிக விரிவாக தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையில் கடன் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே 2 சாரார்கள் இருப்பார்கள். கடன் வாங்குபவர், கடன் கொடுப்பவர். இந்த இருவர் இல்லாமல் கடன் என்ற ஒரு செயலோ என்ற விடயம் அங்கே வராது, உருவாக முடியாது. கடன் வாங்குபவரும் இருக்க வேண்டும், கடன் கொடுப்பவரும் இருக்க வேண்டும். இந்த இருவருக்கும், இரு சாராருக்கும் தேவையான அழகான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டுகிறது. பிரச்சனைகள் வராது, சந்தேகங்கள் ஏற்படாத, குழப்பங்களோ மனஸ்தாபங்களோ உண்டாகாத விதத்திலே அந்த கடன் கொடுப்பது வாங்குவதை ஒரு வணக்கமாக சித்தரித்து, அந்த கடன் கொடுப்பது வாங்குவதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க, கடன் கொடுப்பது வாங்குவதன் மூலம் தன்னுடைய ஆகிரத்தை சீராக்கிக் கொள்ள அழகான, சீரான, செழிப்பான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டுகிறது. அவற்றை நாம் சுருக்கமாக இங்கே பரிமாறிக்கொள்வோம். கடன் கொடுப்பவருடைய விடயத்திலே இஸ்லாம் சொல்லுகிறது. அவருக்கு இஸ்லாம் கூறுகின்ற வழிகாட்டல்களில் முதலாவது விடயம், அல்லாஹ் உங்களுடைய தேவைக்கு போக மேலதிக பணத்தை எல்லாம் தந்திருந்தால் கருமித்தனம் செய்ய வேண்டாம், தான தர்மங்கள் செய்யுங்கள். தான தர்மங்கள் செய்வது போக இன்னொரு படி மேலே சென்று நீங்கள் உங்களிடம் இருக்குகின்ற செல்வங்களை கஷ்டத்தோடு, சிரமத்தோடு, பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு கடனாக கொடுத்து உதவுங்கள். இது ஒரு பெரும் இபாதத், பெரும் வணக்கம். உங்களுக்கு அது சதகாவுடைய, தர்மத்தினுடைய நன்மையை தரும் என்று இஸ்லாம் பணக்காரர்கள், வசதி உள்ளவர்களுக்கு, கஷ்டத்தோடு, சிரமத்தோடு, பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு கடன் கொடுத்து உதவ தூண்டுகிறது. முஸ்லிமுடைய நீண்ட ஹதீஸிலே, மன் நஃபஸ அன் அகீஹி குர்பத்தன் மின் குர்பி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அகீஹி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கின்ற முஸ்லிமுடைய இந்த ரிவாயத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
ஒருவர் தன்னுடைய கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரருடைய உலகத்துடைய கஷ்டத்தை இலகுவாக்குவாரையானால், அதை இலகுவாக்குவாரையானால், லேசாக்குவாரையானால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவருடைய மறுமையுடைய கியாமத்துடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு அடியானுக்கு அடியான் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் உதவி அவரோடு இருக்குகின்றது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏராளமான ஹதீஸ்களில் கஷ்டத்தோடு சிரமத்தோடு உள்ளவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுங்கள் என்று இஸ்லாம் வசதி உள்ளவர்களை வலியுறுத்துகிறது, அவர்களுக்கு வழிகாட்டல் செய்கிறது. சில நேரங்களில் கடன் கொடுப்பது சுன்னத்தாக இருக்கும், சில நேரங்களில் கடன் கொடுப்பது மக்ரூஹாக ஆகிவிடும், சில நேரங்களில் சிலருக்கு கடன் கொடுப்பது ஹராமாகிவிடும். கடன் கேட்பவர் பாவத்துக்காக கடன் கேட்கிறார். அவர் ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்காகத்தான் என்னிடம் உதவி தேடுகிறார் என்று நன்றாக தெரிந்துவிட்டால், நான் கொடுக்குகின்ற பணத்தால் இவர் குடிக்கத்தான் போகிறார், சூது விளையாடத்தான் போகிறார், ஹராமான ஒரு வேலையை செய்யத்தான் போகிறார் என்றிருந்தால், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கு நீங்கள் உதவி புரியாதீர்கள் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். எனவே பாவத்துக்குத்தான் நான் கடன் கொடுக்குகிறேன் என்று தெரிந்துவிட்டால் இது உதவி அல்ல, இது ஹராம், இவர் தடை செய்யப்பட வேண்டியவர், கொடுக்க கூடாது. சில நேரத்தில் கடன் கொடுப்பது வாஜிபாகிவிடும். ஒருவருடைய உயிர் அங்கே திண்டாடுகிறது, உயிருக்காக அவர் போராடுகிறார், உணவுக்காகவோ மருந்துக்காகவோ அவர் இவரிடம் கடன் கேட்கிறார், இவருடைய தேவை போக மேலதிகமாகவும் அல்லாஹ் இவரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த இக்கட்டான நிலைமையில் இவருக்கு கடன் கொடுப்பது வாஜிபானதாக ஆகிவிடும். எனவே நிலைமையை பொறுத்து, நபரை பொறுத்து, அவருடைய செயலை பொறுத்து கடனுடைய சட்டங்கள் மாறுபடுகின்றது. கடன் கொடுக்குகின்றவருக்கு இஸ்லாம் காட்டுகின்ற இரண்டாவது வழிகாட்டல், கடன் கொடுத்து விட்டால் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளும் சிறப்புகளும் எதற்காக என்று சொன்னால், நீங்கள் கடன் கொடுத்த அந்த பணம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் எத்தனையோ வகையிலே அதனை பிரயோசனப்படுத்தி இருக்கலாம். இந்த பிரயோசனங்களை, லாபங்களை எல்லாம் நீங்கள் உதறிவிட்டு தள்ளிவிட்டு உங்களுடைய பணத்தை அடுத்தவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நீங்கள் உதவுதல் என்ற அடிப்படையிலே கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி கடன் கொடுத்து விட்டால் கடன் கொடுத்தவரிடமிருந்து எந்த வகையான லாபத்தையும் பிரயோசனத்தையும் பலனையும் அடைய வேண்டாம் என்று இஸ்லாம் தடை விதிக்கின்றது. இதா அக்ரலா அஹதுக்கும் கர்பன் فأهدى إليه هدية أو حمله على الدابة فلا يركبها ولا يحملها إلا إن كان يجري بينه وبينه قبل ذلك. رواه ابن ماجه. ابن ماجه உடைய ஒரு ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு கடன் கொடுத்து விட்டால், கடன் எடுத்தவர் உங்களுக்கு அன்பளிப்பு தருகிறார், கடன் எடுத்த பிறகு இடையிலே அன்பளிப்புகளை தருகிறார், அல்லது கடன் கொடுத்த பிறகு உங்களை வாகனத்திலே ஏற்றிச் சென்று கௌரவப்படுத்த நாடுகிறார், அவருடைய ஹதியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவருடைய வாகனத்தில் ஏற வேண்டாம். கடன் கொடுப்பதற்கு முன்பாகவே இப்படியான பரிமாற்றங்கள், இப்படியான நடவடிக்கைகள் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்தாலே தவிர, கடன் கொடுக்க முந்தையும் அவர் அன்பளிப்பு தரக்கூடியவர், வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிக் கொண்டு வருவார், பாதையில் கண்டால் ஏற்றுக்கொள்வார், உதவி செய்வார். இப்போது கடன் எடுத்த பிறகு கடனுக்காக இல்ல, பழைய பழக்கத்துக்காக அவர் செய்கிறார் என்றால் அங்கே அது பிரச்சனைக்குரியது அல்ல. இல்லாமல் கடன் எடுத்த ஒன்றுக்காக லாபத்தை பிரயோசனத்தை கொண்டு வருகின்ற எல்லா கடன்களும் வட்டியோடு சேர்ந்தது என்பது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்வு முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கடனுக்காக அவர் ஏதாவது ஒன்று எங்களுக்கு செய்கிறார் என்றிருந்தால் வேண்டாம், நான் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக, அதனுடைய கூலியை அல்லாஹ்விடமே எதிர்பார்க்கிறேன், நீங்கள் தந்த தொகையை திரும்பி தந்தால் போதுமானது. எனவே இன்று மிச்சம் பேர், அதிகமான பேர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்ற பெயரிலே பணத்தை கொடுக்குகிறார்கள். ஆனால் வியாபாரத்தில், பிசினஸிலே அவர் அங்கே பார்ட்னராக ஆகுவதில்லை, கடனாகத்தான் கொடுக்குகிறார். நஷ்டத்தில் பங்கெடுக்க இவர் தயாரில்லை. என்னவானாலும் எனது பணத்தை திருப்ப தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஒப்பந்தத்தின் பேரில் பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மாதம் மாதம் ஒரு லாபம் என்ற பெயரிலே அவர் ஒரு தொகையை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேகமாக இங்கே கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்தில் இது அநேகமான பேர் தவறிழைத்து விடுகிறார்கள், தெளிவில்லாமல் ஒப்பந்தங்களை செய்கிறார்கள்.
ஒப்பந்தங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நான் கொடுக்குகிறேனா, இந்த பணம் எதற்கு கொடுக்குகிறேன்? கடனாகவா, அமானிதமாகவா, அல்லது அவரோடு பிசினஸ்ல நான் பார்ட்னர் ஆகிறேனா? எந்த அடிப்படையில் இந்த பணத்தை நான் அவருக்கு கொடுக்குகிறேன்? அது கடனாக என்றிருந்தால் அதன் சட்டங்கள் தனி. வியாபாரத்தில் பங்காளராக ஆகுகின்றீரா, அதனுடைய சட்டங்கள் வேறு தனி. கொடுத்து விட்டு ஏதாவது பார்த்து செய்து கொள்ளுங்கள், தாங்க நான் பார்த்து ஏதாவது செய்து கொள்கிறேன், பார்த்து செய்து கொள்கிறேன், பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்ற மூடலான வார்த்தைகள் ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். நான் தருவது கடன், எனக்கு லாபம் வேண்டாம், நீங்கள் இத்தனாம் தேதி கடனை திருப்பி தாருங்கள், அவ்வளவுதான், பேச்சு முடிந்து விட்டது. நான் தருவது கடன் அல்ல, நான் தருவது வியாபாரத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் நான் பார்ட்னராக ஆகுகிறேன். அப்படியானால் லாபம் எத்தனை வீதம்? நான் நஷ்டத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என்ற அடிப்படையில் இரண்டு பேருடைய முதல்கள் எத்தனை வீதங்கள் போடப்பட்டிருக்கின்றது, அவருடைய உழைப்பு எந்த அளவு, இவைகள் தெளிவாக பேசப்பட வேண்டும். இல்லையானால் ஏதோ மூடலாக ரகசியமான முறையிலே தாருங்கள், பார்த்து வியாபாரத்தில் நான் ஏதாவது ஒரு தொகையை தருகிறேன் என்று மாதம் மாதம் வியாபாரம் நடந்ததோ இல்லையோ, லாபமோ நஷ்டமோ ஒரு தொகையை இவர் கொடுத்துக் கொண்டு வருகிறார். இது சுத்தமான வட்டி. இதன் விளைவு அதிகமான பேர் நஷ்டங்களில், கஷ்டங்களில் ஆளாகி விடுகிறார்கள். எனவே கடன் கொடுப்பவருக்கு இஸ்லாம் காட்டுகின்ற இரண்டாவது வழிகாட்டல், கடன் கொடுத்து விட்டீர்களா, உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் எதற்காக என்றால், உங்களிடம் அந்த பணம் இருந்தால் நீங்கள் லாபம் ஈட்டுவீர்கள், எவ்வளவோ அதை பெருக்குவீர்கள், அதையெல்லாம் தியாகம் செய்து நீங்கள் கொடுக்கிறீர்கள் அல்லவா, அதற்காகத்தான். எனவே கடன் கொடுத்தால் அதற்காக எந்த விதமான லாபத்தையோ பலனையோ பிரயோசனத்தையோ நீங்கள் அடைய வேண்டாம். மூன்றாவது வழிகாட்டல், கடன் கொடுத்தவர் கடனை இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, கடன் கொடுத்தவருக்கு அதை உரிமையோடு பலவந்தமாக அந்த கடனை கேட்கலாம். ஆனாலும் அவரோடு தன்மையாக நடந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். அவர் சிரமப்படுகிறாரோ அவகாசம் கொடுங்கள். புகாரியுடைய ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துஆ செய்கிறார்கள், ரஹிமல்லாஹு அப்தன் ஸமஹா இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா இஷ்தரா வ இதா இக்தவா. கடன் கொடுத்தாலோ, கடன் திருப்பி கேட்டாலோ, வாங்கினாலோ, விற்றாலோ விட்டு கொடுப்புடன் தாராளமான மனதோடு நடந்து கொள்ளுகின்ற மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். கஷ்டப்படுகிறாரா, அப்படியானால் அவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்று இஸ்லாம் கடன் கொடுத்தவருக்கு வழிகாட்டுகிறது. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸிலே வருகிறது, மன் அஹப்ப அன் யுதில்லஹு அல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு ஃபல்யுன்திர் முஅ்திரன். எந்த நிழலும் இல்லாத அந்த கியாம நாளில் அல்லாஹ்வுடைய நிழலில் நிழல் பெற வேண்டும் என்று யாராவது விரும்புவதாக இருந்தால், அவர் கடன் கொடுத்த கஷ்டத்தோடு இருப்பவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும். நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தருவதாக சொல்லியிருந்தீர்கள், சிரமமா, பிரச்சனை இல்லை, வாரக்கிழமை தாருங்கள். இப்னு மாஜாவுடைய ஒரு ஹதீஸிலே வருகிறது, யார் தவணைக்கு பிறகு அவகாசம் கொடுக்குகிறாரோ ஒவ்வொரு நாளும் அந்த தொகை சதகா கொடுத்த நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்குகிறான். குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லும்போது, வஇன் கான து உஸ்ரத்தின் ஃபநظிரத்துன் இலா மைஸரா, கடன் வாங்கியவர் கஷ்டத்தோடு இருக்குகிறாரா, அவருக்கு வசதி வரும் வரையும் அவகாசம் கொடுங்கள். வான் தஸத்தகு, இல்லையானால் அதை அவருக்கு சதகா செய்து விடுவது கைருல் லக்கும், அது உங்களுக்கு மிக சகல சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், அந்த சதகாவுடைய நன்மைகளை ஆகிரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற வெகுமதிகளை நீங்கள் புரிவீர்களேயானால் வஹுவ கைருல் லக்கும், அப்படி அவருக்கு சதகா செய்து விடுவது அது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சுருக்கமாக சொன்னேன், கடன் கொடுப்பவருக்குரிய வழிகாட்டல்கள். மறுபுறத்திலே கடன் வாங்குபவருக்குரிய வழிகாட்டல்களை இஸ்லாம் தெளிவாக அழகாக சொல்கிறது. கடன் வாங்குபவர்களுக்குரிய முதலாவது இஸ்லாம் கூறுகின்ற வழிகாட்டல் என்ன தெரியுமா? கடன் கொடுப்பவரை ஒரு புறத்திலே கடன் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். கடன் கொடுத்து உதவுகின்ற மனப்பான்மையுடையவர்களாக, தாராளமான மனசுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்று கடன் கொடுப்பவர்களை, வசதி உள்ளவர்களை இஸ்லாம் அங்கே ஆசையூட்டுகிறது, அவர்களுக்கு நன்மாராயங்களை சொல்கிறது. மறுபுறத்திலே கடன் வாங்குபவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதலாவது வழிகாட்டல் என்னுடைய பார்வையில் கடன் வாங்காமல் இருங்கள் என்பதுதான்.
கடன் இல்லாமல் வாழ பழகுங்கள் என்பதுதான். இருப்பதை கொண்டு போதுமாக்கி சிக்கனமாக கனாத் என்ற தன்மையோடு வாழுங்கள். அப்படி வாழ பழகுங்கள். யாரிடமும் கையேந்தி கடன் கேட்கின்ற நிலைக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் முதலாவது வழிகாட்டல். கடன் வாங்குவது சுன்னத்து என்று பலரும் சொல்வதை கேட்டிருக்கிறேன். கடன் வாங்குவது சுன்னத் அல்ல, கடன் வாங்காமல் இருப்பதுதான் சுன்னத். கடன் வாங்குவது என்பது அம்ருன் முபாஹுன், ஆகுமான ஒரு விடயம். நல்ல விடயத்திற்காக ஒரு அவசரத்துக்கு எடுத்து கடன் கொடுக்குகிறார், சில நேரத்தில் அது சுன்னத்தாகலாம். தேவையில்லாமல் வீண் விரயத்துக்காக அவர் மேலதிகமான ஆடம்பரத்துக்காக கடன் எடுக்குகிறார், அது எடுப்பது மக்ரூஹாகும். பாவமான காரியத்துக்காக கடன் எடுக்குகிறார், கடன் வாங்குவது ஹராமாகிவிடும். நிலையை பொறுத்து செயலை பொறுத்து சட்டம் அங்கே வித்தியாசப்படுகிறது. எனவே முதலாவது இஸ்லாம் கூறுகின்ற வழிகாட்டல், கடன் இல்லாமல் வாழ பழகுங்கள். கடன் இல்லாமல் வியாபாரம் செய்து பழகுங்கள், பிள்ளைகளை பழக்குங்கள். இதுதான் முதலாவது வழிகாட்டல். புகாரியிலே முஸ்லிமிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يستعيذ في صلاته من المغرم فقالوا ما أكثر ما تستعيذ من المغرم يا رسول الله فقال إذا غرم الرجل حدث فكذب ووعد فأخلف. கடனில் இருந்து பாதுகாப்பு தேடி துஆ ஓதும்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தஷஹுத் அத்தஹியாத்துக்கு பிறகு துஆ கேட்கும் போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, கடனிலிருந்து, மக்ரம் என்றால் கடனுடைய நிலைமைகளை எனக்கு ஏற்படுத்தாமல், கடனுடைய சூழல் நிலைமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா என்று பாதுகாப்பு தேடினார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது நியாயம்தான், கடனிலிருந்து ஏன் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம் யா ரசூலல்லாஹ், கடனிலிருந்து இவ்வளவு அதிகமாக நீங்கள் பாதுகாப்பு தேடுவதனுடைய காரணம் யாது என்று சஹாபாக்கள் வினவ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கடன் ஒரு பாவமான விடயம் அல்ல, கடன் என்பது ஒரு தப்பான காரியம் அல்ல. ஆனாலும் கடன் யுஅத்தி இலா ஹராமின், கடன் பாவத்தின் அளவிலே அவரை இட்டுச் செல்லும். கடன் வாங்குவார், பேசினால் பொய் பேசுவார். கடன் வாங்குவார், வாக்கு கொடுத்து வாக்கு மீறல் செய்வார். கடன் கூடும் ஆகும் என்றிருந்தாலும் நான் ஏன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், கடன் மனிதனை எத்தனையோ ஆகாத காரியங்களை, எத்தனையோ மோசமான காரியங்களை, அவனுடைய கண்ணியம், கௌரவம், நம்பிக்கை, மரியாதை எல்லாமே எடுபட்டு போகின்ற நிலைக்கு அவனை கொண்டு போய் தள்ளிவிடும். பேசினால் பொய் சொல்லுவான், வாக்களித்து வாக்கு மீறல் செய்வான். இன்னும் சொல்ல போனால் இன்று எத்தனையோ பேரை கடன் வட்டியிலே 40 நாள் உங்களுக்கு டைம், 50 நாள் உங்களுக்கு டைம், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுங்கள் என்று எங்களுக்கு கடன் தருவது உங்களோடு எங்களோடு உள்ள அன்பினால் பாசத்தினால் அல்ல, இறக்கப்பட்டு அல்ல, அவர்களுடைய கணிப்புப்படி. ஒருவன் கடன் இப்படி எடுத்தால் 10 தடவை எடுத்தால் குறைந்தது 2 தடவையாவது வட்டியில் அவன் சிக்குவான். இது உலக கணிப்பீடு. எடுப்பவர்களுடைய பெரும்பான்மையானவர்கள் வட்டியிலே சிக்குவார்கள். பாருங்களே, என்ன செய்வது? எப்போதும் நான் டைமுக்கு கொடுத்து விடுவேன். இந்த முறை நான் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தேன், வட்டி வந்து மாட்டிவிட்டது. நான் என்னுடைய ஸ்டாஃபிடம் சொல்லி இருந்தேன், அவர் பணத்தை போட தவறிவிட்டார், வட்டி விழுந்து விட்டது என்று. வாழ்க்கையிலே வட்டியில் விழாதவர்கள் எல்லாம் கடனின் காரணமாக வட்டியிலே விழுகிறார்கள். எனவே நபி அவர்கள் கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 3 பிரதானமான காரணங்களினால் மக்கள் தேவையில்லாத, அவசியம் இல்லாத கடனிலே சிக்குண்டு தவிக்குகிறார்கள். பணம் இருந்தோ இல்லையோ, தேவை இருந்தோ இல்லையோ, கடனுக்கு எடுப்பது பழக்கமாகிவிட்டது சிலருக்கு. கடனுக்கு கேஷ் இருந்து பணத்தை கொடுத்து வாங்குவதை விட கார்டை கொடுத்து வாங்குவது கௌரவமாக கருதுகிறார்கள். நீ பணத்தை கொடுத்து 1000 ரூபாவுக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணுகிறாயா, கௌரவமான
கொடுக்கல் வாங்கல் இது. காடை கொடுத்து 10,000க்கு வாங்குகிறாயா? அர்த்தம் என்ன? நான் கடனாளி, நான் கடனுக்கு வாங்குகிறேன் என்று அர்த்தமாகிவிடும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று கனாஅத், போதும் என்ற தன்மை இல்லை. இந்த தன்மை இல்லாத காரணத்தினால் மேலதிகமான கடன்களில் மக்கள் சிக்குகிறார்கள். முஸ்லிமுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம வருஸிக கஃபாஃபன் வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதாஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்து, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து, அவர் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான அளவு தந்திருக்கிறான் என்று போதும் என்ற மனதோடு வாழுகிறாரா, இவர் வெற்றியாளராக ஆகிவிட்டார், ஜெயசீலராக ஆகிவிட்டார். மற்றும் ஒரு ஹதீஸிலே, புகாரியிலே வருகின்ற ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். பொருள்களும் வஸ்துக்களும் செல்வங்களும் பெருகுவது சீமான்தனம் அல்ல, போதும் என்ற மனப்பான்மை, போதுமடா என்ற தன்மையே சீமான்தனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த், செல்வங்கள் வஸ்துக்கள் சாமான்கள் பெருகுவது சீமான்தனம் அல்ல, வலக்கின்னல் கினா, சீமான்தனம் செல்வத்தனம் என்பது கினன் நஃப்ஸ், போதும் என்ற தன்மைதான் என்று சொல்கிறார்கள். எனவே போதும் என்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால், தன்னுடைய வியாபாரம் இருக்குகின்றது போதும் என்பது இல்லாததனால், சக்திக்கு மீறி கடன் வாங்கி வியாபாரத்தின் அளவை பெருக்க, வியாபாரத்தின் இன்வெஸ்ட்மெண்டை பெருக்க, அல்லது அதனுடைய அன்பான சகோதரர்களே அதனுடைய துறைகளை விஸ்தரப்படுத்த கடன் வாங்கி செய்கிறார்கள். வசதி இருந்தால் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். கடனுக்கு பழக்கப்பட வேண்டாம். இரண்டாவது, நாம் பேராசைக்கு அடிமையாகி கொண்டு போகிறோம். அல்-ஹிர்ஸ், பேராசைக்கு அடிமையாகுவதனால் மக்கள் தேவை இருந்தோ இல்லையோ, பணம் இருந்தோ இல்லையோ, அதையும் வாங்க வேண்டும், இதையும் செய்ய வேண்டும், அப்படி நானும் செய்ய வேண்டும், இப்படி நானும் ஆக வேண்டும் என்று கண்டது கட்டதற்கெல்லாம் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு கடனிலே மக்கள் சிக்குகிறார்கள். மூன்றாவது, ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகுவதனால் கடனிலே மக்கள் மாட்டுகிறார்கள். இய்யாக வத்தனஉம் ஃபஇன்ன இபாதல்லாஹி லைஸு பில் முத்தனஇபின். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஆடம்பரத்திலிருந்து உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கவில்லை. இஸ்லாம் ஒரு முஸ்லிமை ஏழையாக வாழு என்று சொல்லவில்லை, ஆனால் எளிமையாக வாழுங்கள் என்று சொல்கிறது. நீங்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் எளிமையாக சாதாரண நடையோடு, சாதாரண உடையோடு, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து பழகுங்கள். தன்னுடைய விடயமா சிம்பிளாக, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதா தாராளமாக, தன்னுடைய விடயமா சாதாரணமாக, அடுத்தவர்களுக்கு உதவுவதா தாராளமாக. இப்படியான சுபாவம் தான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். இன்று அடுத்தவர்களுக்கு கொடுப்பதா சாதாரணமாக, தனக்கா தாராளமாக. இந்த நிலை மாற வேண்டும். எனவே கடன் வாங்குபவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் வழிகாட்டல் கடன் வாங்காமல் இருங்கள் என்பதுதான். இரண்டாவது வழிகாட்டல், கடன் வாங்குவதாக இருந்தால் கடன் அதை அடைப்பதற்காக, திருப்ப கொடுப்பதற்கான ஏற்பாட்டுடன் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். திரும்ப கொடுக்குகின்ற உறுதியான எண்ணத்துடன், வாங்கும் போதே கொடுக்குகின்ற நியத்தில்லை என்றால், புகாரியுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அகத அம்வாலன் நாஸி யுரீது இஸ்லாஃபஹா அத்லஃபஹு அல்லாஹு வமன் அகத அம்வாலன் நாஸி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. யார் கொடுக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு கொடுக்க முடியுமான அளவு அவர் வாங்குகிறார், எனக்கு இவ்வளவு எடுத்தால் இதை கொடுப்பதற்குரிய ஏற்பாடு என்னிடம் இருக்குகின்றது என்ற ஒரு ஏற்பாட்டோடு வாங்குகிறார் என்றால், அல்லாஹ் அவரை கடனை கொடுப்பதற்கு, நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வான். யார் கடனை எடுத்து கொடுக்குகின்ற எண்ணம் இல்லாமல் எடுப்பாரோ அல்லாஹ் அதை அழித்து விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது வழிகாட்டல், கடன் உடைய விடயங்களை எழுத்து மூலம், கிதாபத்து மூலம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கு எப்போதும் மரணம் வரும் என்பது தெரியாது. எழுத்து மூலம் அவரிடம் கையிலே நாங்கள் கொடுத்து விட வேண்டும்.
நான் இல்லை என்றால் எனக்கு பிறகு என்னுடைய இன்ன மகன், என்னுடைய இன்ன சகோதரர் இதற்கு பொறுப்பு, நான் இன்ன இடத்திலே எழுதி வைத்திருக்கிறேன் நான் கொடுக்க வேண்டிய கடன்களை என்று தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரர், தன்னுடைய பார்ட்னர் இவர்கள் யாராவது ஒரு சிலர் தெரிந்திருக்க வேண்டும். யாருக்கும் எப்போதும் எங்கும் எந்த இடத்திலும் மரணம் சம்பவித்து விடலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு, நீங்கள் கடன் எடுப்பதாக இருந்தால் அதை எழுதிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நக்இ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அத்தா இப்னு அபி ரபாஹ், இப்னு ஜரீர் அத்-தபரி போன்ற சட்டக்கலை மேதைகளிடம் கடனை எழுதுவது வாஜிபு. அநேகமான அறிஞர்களிடத்தில் எழுதி வைப்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. கடன் வாங்குபவருக்கு வழிகாட்டுகின்றது உரிய நேரத்தில் கொடுத்து விடுங்கள், அல்லது உரிய நேரத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு அந்த தொகை கிடைத்து விட்டதா, இன்னும் டைம் இருக்குதானே என்று நீங்கள் அந்த டைம் வரும் வரையும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்கூட்டியே கொடுத்து விடுங்கள். அவர் தேடி வரும் வரையும் இருக்க வேண்டாம். நீங்கள் தேடி போய் கடன் கேட்டது போன்றே தேடி போய் கௌரவமாக சந்தோஷமாக அதை கொடுத்து விடுங்கள். உரிய நேரத்தில் கொடுக்குகின்ற நிலை இல்லையா, சிரமம் கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா, உங்களுடைய மேலதிக செலவுகளை குறைத்து, ஆடம்பர விவகாரங்களை குறைத்து, மேலதிக சொத்து சுகங்களை விட்டு கடன்களை கொடுத்து விடுங்கள். கடன் என்பது ஒரு மிகவும் பாரதூரமான விடயம். முஸ்லிமுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன், ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் கடனை தவிர என்று சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி லவ் அன்ன ரஜுலன் ஆஷ ثم قتل في سبيل الله ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش ثم قتل في سبيل الله فعليه دين ما دخل الجنة. ஒரு மனிதர் எவனுடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்குகிறதோ அவன் மீது சத்தியமாக ஒருவர் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார், பிறகு வாழுகிறார், பிறகு ஷஹீதாகிறார், பிறகு வாழுகிறார், பிறகு ஷஹீதாகிறார். 3 முறை அவருக்கு ஷஹாதத்து கிடைத்தாலும் கடன் உள்ளவராக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ஹத்தா யுக்தா தைனுஹு, அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும். புகாரியிலே திரும்ப திரும்ப வருகின்ற முக்கர்ரரான ரிவாயத்துகளில் ஹதீஸ்களில் ஒன்று அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு விடுத்தம் நபி அவர்களிடத்திலே ஒரு ஜனாசாவை கொண்டு வரப்பட்டது. நபி அவர்கள் கேட்டார்கள், ஹல் அலைஹி மின் தைனின், கடன் இருக்குகின்றதா? காலுலா ஃபஸல்ல அலைஹி, இல்லை என்று சொன்னதும் தொழுவித்தார்கள். சும்ம உத்திய அலைஹி பி ஜனாஸா உக்ரா, இன்னொரு ஜனாஸா கொண்டு வரப்பட்டது. ஃபகால ஹல் அலைஹி மின் தைன், கடன் இருக்குகின்றதா? காலு நாம். ஃபகால ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், ஆமா என்று சொன்னதும், அப்படியானால் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்களே அவருக்கு தொழுகை நடாத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது உம்மத்துக்கு பாடம் புகட்டுவதற்காக. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்கள் தொழுவீங்கள் யா ரசூலல்லாஹ். ஃபஸல்லா அலைஹி, தொழுவித்தார்கள். எனவே கடன் என்பது விளையாட்டுக்காக உள்ள ஒரு விடயம் அல்ல. இது விடயத்தில் நாங்கள் மிகவும் கருணை செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்தில் மிக துல்லியமான விடயங்களை வழிகாட்டுகிறது. அதில் வெறுமனே கடனை பற்றி மாத்திரம் நான் இங்கே சொன்னேன். அதுவும் எல்லா விடயங்களையும் சொல்லி முடிப்பதற்கு நேரம் அவகாசம் இல்லை. அவ்வளவு அழகான வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் கண்ணியமாக கௌரவமான ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்பி உலக மேடையில் ஒரு முன்மாதிரியான சமூகமாக நிறுத்துவதற்கு இஸ்லாம் நாடுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்வானாக. மோசடி, கலப்படம், பொய், பித்தலாட்டங்கள் இல்லாத நேர்மையான நியாயமான உலகத்துக்கு முன்மாதிரியான தொழிலாளிகளாக, செல்வந்தர்களாக, வியாபாரிகளாக அல்லாஹு தஆலா எங்களுடைய சமூகத்தை ஆக்கி வைப்பானாக. உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு என்னுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தோடு ஹுஸ்னுல் ஹாத்திமா எனும் நல்ல முடிவோடு திருத்த முகத்தோடு உலகத்தை விட்டு பிரிய அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.